ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் கொத்து புரோட்டா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டன்ட் புரோட்டா ரெடி பண்ணலான்றத வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். செம கிறிஸ்பியாக லேயராக சூப்பராக மொறுன்னு நீங்களும் வீட்டிலே இதே மாதிரி ஈஸியாக புரோட்டா செய்யலாம். இந்த எக் கொத்து புரோட்டா செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி வேணும். இந்த இது நம்ம 4 புரோட்டாக்கு தான் இவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படும். இதுக்குமே 2 பெரிய தக்காளி நம்மளுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. நீங்கள் இதில் நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நிறையாவே. நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஆனியன்ஸ் ரொம்ப கோல்டனிஷாக ஆகிடக்கூடாது. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி நம்ம நல்லா அதில் வதக்கணும். நம்மளோட ஆனியன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் கலரில் சேஞ்ச் ஆகணுன்னே அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அடிப்பிடிக்காமல் கீழே பார்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. பிறகு கருகிராமல் நம்மளுக்கு டேஸ்ட் மாறிடும். ஸோ நீங்கள் அதனால் நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட நம்மளோட பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம இதில் நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 4 புரோட்டாக்கு நீங்கள் இதில் கண்டிப்பாக 2 தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ தான் மசாலாவோடு பரட்டும் போது அது செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி நல்லா வேகணும். அதில் ஃபுல்லாக சூப்பராக நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எக் கொத்து புரோட்டாக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் நம்ம தக்காளி நல்லா மடங்கி சூப்பராக வதங்குறதுக்காக நம்ம இதுக்கு மூடி போட்டு நல்லா குக் பண்ணணும். கொஞ்ச நேரத்தில் நம்ம தக்காளியெல்லாம் செம்மையாக சூப்பராக வெந்திருக்கும். நம்மளுக்கு சூப்பர் சாஃப்டாகவும் கன்வெர்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எக்கெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 எக்கு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் இதுக்கு இன்னும் 3 எக்கு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எக் பூஜி மாதிரியே உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய எக்கு உங்களுக்கு தட்டுப்படும். பிறகு சூப்பராகவும் இருக்கும். ஒவ்வொரு வாய்க்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு எக் பைட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான 2 எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எக்கெல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நல்லா 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இது செம்ம கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்கவே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருந்தனால செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு சூப்பராக கிளறி விட்டுருங்க. செம்மையாக ஸ்ப்ரெட் ஆயிரும் நம்மளுக்கு எல்லா மசாலாஸும். அடுப்பை ஸ்லோ வச்சுட்டு செஞ்சோம்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகாது. நம்ம நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு செஞ்சோம்னா நல்லா எக் பூஜி மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். அடுப்பு ஃபாஸ்ட்டாக இருக்கனால நம்ம சூப்பராக கையெடுக்காமல் நல்லா கிளறினால அடிப்பிடிக்காமல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் செம்மையாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புரோட்டாவை இந்த இதில் ஆட் பண்ணிடலாம். சூடு ஆறின பிறகு நல்லா குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும் புரோட்டாக்குள்ளே. இதுக்கு வேணும்னா நம்ம புரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரே ஒருக்க மட்டும் சுற்றி விட்டு எடுத்தோம்னாலும் செம்மையாக சின்னதாக ரொம்ப பொடி ஆகாமல் நம்ம புரோட்டாவை நல்லா சூப்பராக கொத்தி மிக்சி ஜாரே கொடுக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீட் நல்லா குறைஞ்ச பிறகு இதில் ஆட் பண்ணுங்கள். மிக்சி ஜாரில் பட்னி பிக்கணும்னா இப்போ புரோட்டாவை நல்லா நம்ம ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்து புரோட்டா. எக் கொத்து புரோட்டாக்கு தேவையான மல்லிச்செடியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம எக் கொத்து புரோட்டா. கொத்து புரோட்டா நல்லா அடிப்பிடிக்காமல் சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட எண்ணில் இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணோன்றதை ஆட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா, பை.